ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பிபிஎம்னா பார்ட்ஸ் பெர் மில்லியன். இந்த பார்ட்ஸ் பெர் மில்லியன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு தமிழ்மணின்றவர் தான் வந்து கேட்டிருந்தார் இன்டர்வியூ கொஸ்டின்ட்டு. அதில் வந்து அவர் கேட்டிருக்கிறது வந்து டெய்லி மந்த்லி ஷிஃப்ட் வைஸ்லாம் எப்படி வந்து பிபிஎம் வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஓகேவா? பிபிஎம்னா பார்ட்ஸ் பெர் மில்லியன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். பார்ட்ஸ் பெர் மில்லியன்னா 1 மில்லியன் அப்படின்றது வந்து 10 லட்சம். 10 லட்சம் பார்ட்டில் எத்தனை பார்ட் வந்து டிஃபெக்டாக இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணுற ஒரு மெத்தட் தான் வந்து இந்த பிபிஎம். இது வந்து குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸை வந்து மெஷர் பண்ண நிறைய கஸ்டமர் யூஸ் பண்ணுற ஒரு மெஷர்மெண்ட் டூல் தான் இந்த பிபிஎம், அந்த பிபிஎம் மெத்தட் அப்படின்றது. ஓகேவா? இதுக்கு டெஃபினேஷன் என்னென்னா, ஒரு பிபிஎம்னா 1 மில்லியன் பார்ட் இல்லைனா ஈவெண்ட் நிகழ்வு இருக்கு இல்லையா, அதில் ஒரே ஒரு டிஃபெக்ட் வர்றது தான் வந்துட்டு நம்ம ஒரு பிபிஎம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதாவது 10 லட்சம் பார்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரே ஒரு பார்ட் மட்டும்தான் வந்துட்டு டிஃபெக்டாக வருது அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு பிபிஎம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பிபிஎம்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பார்ட்ஸ் பெர் மில்லியன்றது வந்து 1 மில்லியன்றது வந்து 10 லட்சம் பார்ட்டு. 10 லட்சம் பார்ட்டில் ஒரே ஒரு பார்ட் மட்டும் டிஃபெக்ட் வந்துச்சு அப்படின்னா, ப்ரொடியூஸ் பண்ணுற பார்ட்டில் ஒரே ஒரு பார்ட் மட்டும் டிஃபெக்ட் வந்துச்சுன்னா அதை நம்ம வந்துட்டு 1 பிபிஎம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, ஒரு நல்ல சப்ளையருக்கு பிபிஎம் ரேட்டிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து லெஸ் தென் 1% இருக்கணும். அதாவது 10,000 பிபிஎம்மாக இருக்கணும். 10,000 பிபிஎம்னா இப்போ 10 லட்சம் பார்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து 10,000 பார்ட் வந்து ஓகே ஒரு டிஃபெக்ட் பார்ட்டாக இருக்குது அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். இதுதான் வந்துட்டு அந்த 10,000 பிபிஎம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனாலனா, இப்போ ஒரு சப்ளையர்கிட்ட இருந்து ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஒரு 10 லட்சம் பார்ட் வந்து பர்ச்சேஸ் வாங்குறாரு அப்படின்னா அதில் வந்து 1% இல்லைனா 1% கம்மியான பார்ட் வந்து டிஃபெக்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த சப்ளையர் வந்து ஒரு நல்ல சப்ளையர் தான், இருந்தாலும் அவங்கள்ட்ட ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு பார்த்துட்டு அந்த பார்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பார். எது எப்படி இருந்தாலும் ப்ரொடக்ஷன் அண்டு கியூசி இருக்காங்க இல்லையா, குவாலிட்டி கண்ட்ரோல், அவங்க ப்ரொசீஜரை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து 0.1% இருக்குது. அதாவது 1000 பிபிஎம்மாக இருக்குது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இப்போ வந்து நிறைய காம்போனன்ட்ஸில் வந்துட்டு டார்கெட் ரேட்டு என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 25 பிபிஎம். 25 பிபிஎம்னா 0.0025%. அவ்வளோதான் வந்துட்டு ரிஜெக்ஷன் இருக்கணும். அதாவது அந்த 10 லட்சம் பார்ட்டில் 25 பார்ட் தான் வந்துட்டு ரிஜெக்ஷன் இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய காம்போனன்ட்ஸு, நிறைய கம்பெனிஸ், நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அவங்க சப்ளைஸ்கிட்ட அதை வந்து டார்கெட்டாக கொடுக்குறாங்க. இப்போ நம்ம நிறையா கம்பெனிஸ்லாம் கூட பார்த்துருப்போம் அச்சீவ் 100 பிபிஎம் அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 10 லட்சம் பார்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் வந்துட்டு 100 பார்ட்டு தான் வந்து டெஃபெக்டாக இருக்கணும். அந்தளவுக்கு அவங்க அந்த பார்ட்டை வந்து நல்லா அக்யூரஸியாகவும் ப்ரிசிஷனாகவும் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த 100 பிபிஎம்னு இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, இதுக்கு ஒரு சிம்பிள் கால்குலேஷன் பார்ப்போம். அந்த 25 பிபிஎம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு சிம்பிள் கால்குலேஷன் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கம்பெனியில் வந்துட்டு நாசில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துப்போம். அந்த நாசில் வந்து 1000 பீசஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அது இன்ஸ்பெக்ஷன் போகுது. அந்த இன்ஸ்பெக்ஷனில் 25 பீசஸ் வந்து டிஃபெக்ட் பீசஸ் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி அந்த பீசஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே, அந்த 25 இருக்கு இல்லையா, அந்த 25 ரிஜெக்ட் பீஸ் அது டிவைடட் பை 1000 நம்பர் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா 0.025 அப்படின்னு வரும். இல்லைனா 2.5% இன்ட்டு 100 போட்டோன்னா 2.5% வந்து டிஃபெக்ட் இருக்குது அந்த பார்ட்டில். 1000 பார்ட்டில் அந்த நாசிலில் 2.5% வந்துட்டு ரிஜெக்ட் இருக்குது அப்படின்ட்டு. அதை வந்து நம்ம பிபிஎம்மில் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா 0.025 இன்ட்டு 10,000 அப்படின்னு போட்டால் 25,000 பிபிஎம், 25,000 பிபிஎம் வந்து அந்த பார்ட்டில் வந்துட்டு ரிஜெக்ஷன் ஆகும் அப்படின்ட்டு இந்த இதிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க. இப்போ ஒரு கஸ்டமர் இருக்காங்களே, அந்த கஸ்டமருக்கு வந்து இது வந்து ஹை ரிஸ்க்கு. ஸோ அவங்க சப்ளைஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு பிபிஎம் லெவலில் ஒன்று செட் பண்ணி கோலாக தந்துருப்பாங்க. எனக்கு இந்த லெவலில் இந்த பிபிஎம்மில் இருந்தால் மட்டும் எனக்கு பார்ட் வந்து சப்ளை பண்ணுங்கள், இல்லைனா எனக்கு சப்ளை பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஒரு லெவல் வந்து தந்திருப்பாங்க. இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுற பார்ட் வந்து அந்த லெவலில் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா அதை வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து ஒரு ஹை ரிஸ்க்கு. ஏன்னா அவங்க ஒரு 10 லட்சம் பார்ட் வந்து கேட்டிருக்காங்க. அந்த 10 லட்சம் பார்ட்டில் 25,000 பார்ட் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னும் போது அது வந்து கஸ்டமருக்கு ஒரு ஹை ரிஸ்க்கு. ஏன்னா இப்போ அவங்க அந்த பார்ட் எடுத்து டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அதில் இன்னும் நிறையா இன்ஸ்பெக்ஷன் தேவைப்படலாம். இல்லைனா அவங்க அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் நிறையா பார்ட் வந்துட்டு அந்த பார்ட்னால அவங்க டோட்டலாக அசம்பிளே வந்து ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ நம்ம
சப்ளை பண்ணுற பார்ட்டை வந்து அதை அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கஸ்டமர் என்ன ஒரு ஸ்பெக்கு தந்திருக்காங்க, சாரி அந்த டார்கெட் தந்திருக்காங்களோ அந்த டார்கெட்குள்ளார நம்ம மெயின்டைன் பண்ணால் அவங்களுக்கும் ரிஸ்க் இல்லை, நமக்கும் சப்ளை பண்ணுற நமக்கும் ரிஸ்க் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பிபிஎம் வந்து எப்படி கால்குலேட்டரில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பிபிஎம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு மேனுஃபேக்சரர் ப்ராடக்டை வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக 10 லட்சம் பார்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுப்போம். அந்த மேனுஃபேக்சரர் 5 days தான் ஒரு வாரத்துக்கு வந்து ஒர்க் பண்ணுறாரு. அதாவது ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக பார்த்தோன்னா 250 நாள் தான் வந்து ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, நிறைய கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டு என்னவா இருக்குது அப்படின்னா இப்போ 25 ppm அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய கஸ்டமர்ஸு. ஸோ நம்மளும் இந்த எக்ஸாம்பிளுக்கு 25 ppm அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு என்ன மீனிங்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக இல்லைனா அந்த 250 நாள் இருக்குது இல்லையா, 250 days இல்லைனா 10 lakh pieces வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வெறும் 25 pieces மட்டும்தான் வந்துட்டு ரிஜெக்ஷன் வரணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு அந்த 25 ppm. அந்த 25 பீஸ் அந்த 25 பார்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிறது மட்டும்தான் அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. வந்துட்டு அந்த பிபிஎம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இது வந்து வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதாவது ஒரு பேட் பார்ட்டை வந்து ஒரு நாள் முழுக்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒர்க் பண்ணும்போது ஒரே ஒரு பேட் பார்ட்டு தான் வந்து அக்செப்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரே ஒரு ரிஜெக்ட் தான் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஒர்க் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா இப்போ 24 hours வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 24 ஹவர்ஸில் ஏதாவது ஒரு பார்ட் வந்து ரிஜெக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா இப்போ ஒரு நாள் முழுக்க ஒரு பார்ட்டு இல்லைனா ஒரு ஆப்ரேட்டருக்கு ஏதாவது ஒரு பார்ட் வந்து ரிஜெக்ட் ஆகலாம், இல்லைனா ஷிஃப்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஷிஃப்ட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு பார்ட் மட்டும் ரிஜெக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா மிஷினால் ஏதாவது ஒரு பார்ட் வந்து ரிஜெக்ட் ஆகலாம். ஓகேவா, இது எல்லாத்துக்குமே தனித்தனியான பார்ட் இல்லை, எல்லாத்துக்குமே சேர்த்தே ஒரே ஒரு பார்ட்டு மட்டும்தான். மிஷினால் ரிஜெக்ட் ஆகிருக்கலாம், இல்லைனா ஷிஃப்ட்டு ஏதாவது ப்ராப்ளத்தினால ஷிஃப்ட் இஷ்யூனால் ஏதாவது வந்து ஒரு பார்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கலாம், இல்லைனா ஆப்ரேட்டர் ஏதாவது கவனக்குறைவு இருக்கு இல்லையா, அதனால் வந்துட்டு ஏதாவது ஒரு பார்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து தனித்தனியாக ஷிஃப்ட்டுக்கு ஒரு பார்ட்டு, ஆப்ரேட்டருக்கு ஒரு பார்ட்டு, மிஷினுக்கு ஒரு பார்ட் அப்படின்னு எடுத்துக்கூடாது. இது எல்லாத்துமே சேர்த்து ஒரே பார்ட்டு தான். அதாவது என்டையர் பிளான்ட் இருக்கு இல்லையா, அந்த என்டையர் பிளான்ட்டு அந்த ஆப்ரேஷன் அந்த ஒரு பார்ட் வந்து காம்பவுண்ட்லேருந்து எப்படி ஃபினிஷ்டு எஃப்ஜியாக மாறுது இல்லையா, அதுக்கு நடுவில் எந்த ப்ராசஸ் இருந்தாலும் அந்த எல்லா ப்ராசஸ்க்கும் சேர்த்து அந்த என்டையர் பிளான்ட்டுக்கு அந்த 24 ஹவர்ஸ்க்கு ஒரே ஒரு ரிஜெக்ட் மட்டும் தான் வரலாம் அப்படின்னு ஒரு கஸ்டமர் ஒரு சப்ளைஸ்கிட்ட ஏதாவது ஒரு டிமாண்டை வச்சுட்டு தான் அவங்ககிட்டேருந்து அந்த பார்ட்டை, அதாவது அவங்க தேவையான ரெக்குவயர்மெண்ட்டை வந்து அவங்ககிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, நிறைய மேனுஃபேக்சரர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இது வரைக்கும் மேனுஃபேக்சரிங் மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இது வரைக்கும் அவங்க சில மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்க ஒரு பார்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பார்ட் வந்து 5 to 10% வந்து ஸ்க்ராப்போடு தான் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னாலும் அவங்க அதுக்கு வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஓகே அக்செப்டன்ஸ் ப்ராசஸ் அக்செப்டட் அப்படின்னு தான் சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ரிஜெக்ஷன்ஸ் வந்து அவங்க கஸ்டமர் ரெண்டு வரைக்கும் போக விடாமல் நிறைய செக்ரிகேஷன் ப்ராசஸ்ஸு, நிறைய இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க அந்த ப்ராசஸ் வந்து நடத்துவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட அந்த ஃபெசிலிட்டி மட்டும்தான் இருக்கும், அதுக்கு அதிகமான ஃபெசிலிட்டி இருக்காது. ஸோ அவங்க அந்த 5 to 10% ஸ்க்ராப் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம இன்ஸ்பெக்ஷனில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க, அந்த ப்ராசஸையும் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம வந்து ஒரு ப்ராசஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, கண்ட்ரோல் பண்ணி குவாலிட்டிக்காக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த ப்ராசஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ தான் நம்ம குவாலிட்டியும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் அண்டு சயின்டிஃபிக் அப்ரோச்லாம் இருக்குது இல்லையா, அது மூலயமா நம்மகிட்ட இருக்க டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை வந்து நிறைய முறை யூஸ் பண்ணால் நம்ம டிஃபெக்ட் ரேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஃபெக்ட் ரேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பிபிஎம் லெவலும் வந்துட்டு கண்ட்ரோலாக இருக்கும், கம்மியாகவும் ஆகும். அடிஷ்னலாக நம்ம அந்த வேலைக்கான தகுதி இருக்கு இல்லையா, அந்த தகுதியை வந்துட்டு லெவலையும் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணோம். எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னா ட்ரைனிங் போகிறதுனாலையும் இல்லை ட்ரைனிங் எடுத்துக்கிறதுனாலையும் அந்த வேலைக்கான தகுதியை வந்து நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணால் டூல் அண்ட் மெத்தடாலஜியெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டும் நம்ம அந்த பிபிஎம் லெவல் இருக்கு இல்லையா, நம்மளால் அதை வந்து லோ ரேட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிபிஎம் லெவலு லோ பிபிஎம் இருக்கு இல்லையா, அதுவும் வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா பிபிஎம் என்னென்னு பார்த்துருக்கோம், அதோடைய டெஃபினேஷன் என்னென்னு பார்த்துருக்கோம், அந்த பிபிஎம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்புறம்
இந்த பிபிஎம்க்கு ஒரு கால்குலேஷன் வந்து எக்ஸாம்பிள் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகே, இந்த பிபிஎம் இருக்கு இல்லையா, இதுக்கான ஒரு சிஸ்டம் ஃபார்மேட் வந்துட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். வேணுன்றவங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது வந்துட்டு ஒரு 4 5 பார்ட்டை வந்துட்டு எடுத்துகிட்டு அதுக்கு பிபிஎம் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் தனித்தனியாக ஒரு பார்ட்டு இல்லைனா ஒரு சப்ளையர்ஸ் இல்லைனா ஒரு கஸ்டமர்ஸ்க்கு தனித்தனியாக போட்டு நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ பிபிஎம்மில் சப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை எவ்வளோ பிபிஎம்மில் உங்களுக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை நீங்கள் இன்னோஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த நீங்கள் 10 லட்சம் பார்ட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எத்தனை பார்ட்டு வந்துட்டு டிஃபெக்ட் ஆகுது, அதுக்கு எவ்வளோ பிபிஎம் வருது அப்படின்ட்டு நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஒரு ஐஏடிஎஃப் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் குவாலிட்டியில் இருக்கவங்களுக்கு தெரியும். அவங்க பிபிஎம் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு எவ்வளோ பிபிஎம் வந்து நம்ம இந்த மாதம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம், இல்லை எவ்வளோ பிபிஎம் வந்திருக்கு அப்படின்ட்டு அவங்க ஒரு டார்கெட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 5000 பிபிஎம், நாங்கள் ஓவரால் பிளான்ட் ஃபுல்லாகவே 5000 பிபிஎம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 5000 பிபிஎம் தான் வந்திருக்கா அப்படின்ட்டு டெய்லி அந்த வீக்லி ரிஜெக்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணிவிட்டு எவ்வளோ ரிஜெக்ஷன் வந்திருக்கு, இந்த ரிஜெக்ஷனால் கம்பெனிக்கு ஏதாவது பெரிய லாஸஸ் இருக்குமா, இல்லை அந்த ரிஜெக்ஷன்ஸ் வந்து கம்மி பண்ண முடியுமா, இல்லை அந்த ரிஜெக்ஷன்ஸ் வந்து அந்த வித்தின் பிபிஎம்மில் தான் அந்த 5000க்குள்ளே தான் இருக்கா, இல்லை 10,000. அவங்க ஒரு கம்பெனி ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட்னால் அவங்க ஒரு லெவலை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த லெவல்குள்ளே தான் இருக்கா அப்படின்ட்டு மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த பிபிஎம் வந்து நல்லா யூஸ் ஆகுது. ஓகே, இந்த பிபிஎம் வந்து சிஸ்டமில் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்மேட் ஒன்று கொடுத்துருக்கேன். வாங்க அந்த ஃபார்மேட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். ஓகே, இதுதான் பிபிஎம் கால்குலேட்டரோட சாம்பிள் ஃபார்மேட்டு. இப்படி தான் இருக்கும் அந்த ஃபார்மேட்டை கூட. ஒன்றும் இல்லை, இதுக்கு மேஜரான ஃபார்முலா என்னென்னா ரிஜெக்ஷன் குவான்டிட்டி டிவைடட் பை ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி இன்ட்டு 10 lakh. இதுதான் வந்துட்டு அதோட ஃபார்முலா. ஓகேவா, நான் இதில் வந்துட்டு சாம்பிளாக ஒரு 5 பார்ட் எடுத்திருக்கேன். இந்த 5 பார்ட்டுக்கு பார்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே மேலே கஸ்டமர் நேம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒரு பார்ட்லேயும் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அதில் ரிஜெக்ஷன் பார்ட்லாம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு சீல்னு ஒன்று கொடுத்துருக்கேன், அதுக்கு பார்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் ப்ரொடக்ஷன் வந்து 1000 நம்பர் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க, 5 நம்பர் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் எவ்வளோன்னு கொடுத்துருக்கேன், 0.5%. பர்சன்டேஜுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாருங்கள், ரிஜெக்ஷன் குவான்டிட்டி டிவைட் பை ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி இன்ட்டு 100. இங்கே இருக்குல்ல, இன்ட்டு 100. இதுதான் வந்துட்டு அந்த ரிஜெக்ஷன் பர்சன்டேஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ட்டு. அதே பிபிஎம்மில் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிஜெக்ஷன் குவான்டிட்டி இதில் இங்கே கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள், ரிஜெக்ஷன் குவான்டிட்டி டிவைட் பை ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி இன்ட்டு 10 lakh 10 லட்சம் அப்படின்னு கொடுத்தோன்னா அது வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் வந்து பண்ணாங்கன்னா எவ்வளோ ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பிபிஎம்மில். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கேஸ்கெட் வந்து 25,000 வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 124 நம்பர் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகுது. அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வருது அப்படின்னா 0.496, நியர் 0.5 தான். அதுவும் அதில் வந்துட்டு எவ்வளோ பிபிஎம்மில் கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 4960, 4960 இவ்வளோ வந்துட்டு ரிஜெக்ட் ஆகும் பிபிஎம்மில் அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணி ஃபோர்காஸ்ட் மாதிரி தான் இதுவும். இவ்வளோ தான் ரிஜெக்டும் வருது அப்படின்னு ஆக்சுவலாக காட்டுறது தான் இந்த பிபிஎம். ஓகேவா, இது வந்து நம்ம கஸ்டமர் வைஸ் எடுத்திருக்கோம். இதே வந்து ஒரு டே வைஸாக கூட எடுக்கலாம். இப்போ டே வைஸாக எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதை வந்து நம்ம எவ்வளோ நம்பர் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், இல்லை எவ்வளோ வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்ட்டு லைனாக அதில் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் நம்ம எவ்வளோ வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அதில் ரிஜெக்ட் ஆகிருக்கு, அது வந்து ரிஜெக்ஷன் பர்சன்டேஜ் எவ்வளோ பிபிஎம்மில் வந்திருக்கு அப்படின்ட்டு ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இதே டே வைஸு மந்த் வைஸு அப்படியும் கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்புறம் கஸ்டமர் வைஸாகவும் தனித்தனியாக ஒரு கஸ்டமர் இல்லைனா ஒரு சப்ளைஸ் வந்து எவ்வளோ வந்து அவங்க ரிஜெக்ஷன் லெவல் இருக்குது, எவ்வளோ பிபிஎம்மில் அவங்க தந்துட்டுருக்காங்க அப்படின்னு ஈஸியாக இந்த ஃபார்மேட் வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ஃபார்மேட் வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி பாருங்கள். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, இந்த பிபிஎம் பற்றி கேட்டவர் வந்து தமிழ்மணி அப்படின்ட்டு நம்ம சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர் தான், அவருக்கு தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.